months இதை ட்ரை பண்றேன், நிக்கவே இல்லை. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்த்துட்டேன், குழந்தை நிக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. லாஸ்டா ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இது ஒரு சிஸ்டரோட ஆதங்கங்க. இதுக்கு கீழே இன்னொரு கமெண்டும் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களா இதனால. இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சிக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் கம்மியாக்கிருங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் போதுதான் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா சரியா வேலை செய்யும். அதாவது ப்ரொலாக்டின்ங்கிற ஹார்மோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிரும். அதாவது 12, 15 இந்த மாதிரி தான் சுரக்கும். நார்மலாவே நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிரும். இதனாலேயே மத்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறது கம்மியாகிரும். சோ அதனால என்ன நடக்கணும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷனே நடக்காம போகலாம். ஓவுலேஷன் நடக்காம போகும்போது உங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி ஆகுது. சோ நீங்க பிரெக்னன்சிக்கு ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் தூக்கி போட்டுருங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க. உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமா உருவாகும். சோ கண்டிப்பா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.